எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி ரொம்பவே சுவையான மட்டன் குருமா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஸ்டார், அதுக்கப்புறம் ஒரு பே லீஃப். ஸ்டார் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விட்டுடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 பல் பெரிய பல்லு பூண்டு, அந்த சைஸே பூண்டையும் எடுத்துக்கோங்க, இஞ்சியும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சிறுசாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு 2 பீஸ் தேங்காய் பத்தை. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சிக்க போகிறோம். நம்மளுக்கு குழம்பு எப்போவுமே திக்காக வேணும்னா அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டை மிக்சியில் அரைக்கிறச்சேவே இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சோண்டு ஒரு பிடி வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கொஞ்சோண்டு ஓரளவுக்கு தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரொம்பவே திக்காக இருக்கும். இது கூடயே உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டியும் அப்படியே கூட நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி. சரி, நம்ம அரைச்சிட்டு இது ஓரளவுக்கு குறைக்கறன்னு அரைச்சா போதும். அரைச்சிட்டு நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் பாட்டில் குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நீங்கள் இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடுக்கு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயிலை சேர்த்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா ஐட்டத்தெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போறோம். பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் கிடைச்சதுன்னா கட்டாயம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அது நறுமணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்டே மோடை நார்மல் இல்லாட்டி லெஸ் மோடில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடியில் போய் ஒட்டிக்கும். இப்போ ஓரளவுக்கு ரா ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை இது கூடயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் நல்லா நம்ம டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் நான்வெஜ் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இந்த பவுடரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மிளகு, தனியா, அதுக்கப்புறம் சோம்பு. தனியா 2:1:1 ரேஷியோவில் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த பவுடரை சேர்த்துக்கணும். தனியா, அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு. ஓகேங்களா? தனியா மட்டும்தான் ரேஷியோ 2, மற்றதெல்லாம் 1. இது ஒரு 1.5 to 2 ஸ்பூன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதோட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 to 1.5 கப்பு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இன்னுமே தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு செட்டிங்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீட் மோடில் வச்சுக்க போகிறோம். அது மேக் ஷூர் நீங்கள் மோரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக குக் ஆகும்.
நான் 20 மினிட்ஸ் வச்சுக்க போகிறேன். மினிமம் 20 மினிட்ஸில் இருந்து நீங்கள் 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு குக் ஆகலான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 20 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து மூடிட போகிறேன். மேக் ஷூர் இது வந்து சீல்டு மோடில் வச்சுக்கோங்க. குக் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் குக் ஆகி 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குயிக் ரிலீஸை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து கறி வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேகலான்னு தோணுச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இருக்கிற செட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம சாட்டே மோடுக்கு வைக்க போகிறோம். அது வந்து மோர்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நான் போட்டு தேங்காவை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை வந்து அணைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் இட்லிக்கும் தோசைக்கும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.